ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. அதில் அரை டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு 5 சாம்பார் வெங்காயம் பொடிசா நறுக்கி போட்டுடுங்க. அதில் தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை, ஒரு பூண்டு, முழு பூண்டில் 10 பல் பூண்டு எடுத்து உள்ளே போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுங்க. அதில் வதக்கி எடுத்து 2 தக்காளி, அது கூட நம்ம வதக்கி எடுத்துனதை நல்லா ஆற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட நம்ம 2 தக்காளி வச்சுருந்தோம்னா அதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அது கூட அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் தனியாக ஒரு கடாய் எடுத்து அதில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 அளவுக்கு சாம்பார் வெங்காயம், ஒரு தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 முழு பூண்டோட பல் எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துடுங்க. வதக்கி எடுத்துட்டு நல்லா வதக்குங்க. அதாவது பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதில் 1 டீஸ்பூன் மிளகு தூள், தனி மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் தனி மல்லித்தூள், தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துடுங்க. வதக்கி எடுத்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம தனியாக அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, ஃபஸ்ட்டு நம்ம போட்டு தனியாக அரைச்சி வச்சுருந்ததை இது கூட நம்ம ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணால் தான் டேஸ்ட் இதுக்கு நல்லா வரும். அதை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா 2 பீஸ் தக்காளி நம்ம வதக்காமல் தான் போட்டுருந்தோம், எண்ணெயில் வதக்காமல் போட்டிருந்தோம். அது கூட போட்டு நம்ம செய்ய மூட்டில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிவிடுங்க. வதக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி புளி ஊற வச்சு இந்த புளியை இதில் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணி விடணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளி ஆட் பண்ணி விட்டு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு சின்ன இதை வச்சு மூடி எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சுவையான பூண்டு குழம்பு ரெடி ஆகும். இது தோசைக்கு, இட்லிக்கு, ஒயிட் ரைஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.